தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. விஜயோட ஃபேர்வெல் ஃபிலிம் ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணின படம் இப்போ சீரியஸான ப்ராப்ளம்ல இருக்கு. ஜனநாயகன் படம் டிசம்பர் 18 சிபிஎஃப்சிக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. போர்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் அண்ட் கட்ஸை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்கர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி எடிட்டட் வெர்ஷனை 1 வீக் குள்ள ரீசப்மிட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அன்வெரிஃபைடு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணாம டிலே பண்ணிட்டாங்க. இந்த டிலேனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ சம்பந்தமான கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ஜனவரி 9 ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதுவும் படம் ரிலீஸ் டேட்டுக்கே. சிபிஎஃப்சி சென்சார் சர்டிபிகேட் இல்லாம படம் ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இமீடியட்டா அப்ரோச் பண்ணினாதான் ரிலீஸ்க்கு சான்ஸே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஃபேவர்ல ஆர்டர் வந்தாலும் நாளைக்குள்ள தமிழ் வெர்ஷனுக்கு சென்சார் கிளியரன்ஸ் கிடைக்கணும். அப்பதான் ஜனவரி 9 ரிலீஸ் பாசிபிலிட்டிஸே இருக்கு. ஜனநாயகன் ஒரு நார்மலான படம் இல்ல. இது தளபதி விஜயோட லாஸ்ட் பிலிம். சினிமாக்கு குட் பை சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் மூலமா ஃபுல் டைமா பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி கொடுக்க போற படம். ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி டிலே ஆகுமா? உங்க ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.